ஆமென். உட்காருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் கடைசி 2 வரியில் 52:11 கடைசி 2 வரியில் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை என்ன செய்யுங்க, சுத்திகரியுங்கள். கர்த்தரின் பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, கர்த்தரின் பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற சகோதரர்கள் சகோதரிகள் தங்களை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். தங்களை சுத்திகரிக்கணும். அந்த சுத்திகரிப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். நிறையா காரியங்களில் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு சகோதரிக்குள்ள அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்பாங்க. இப்போ தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவருடைய சித்தம் என்ன? எதை செய்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார்? எப்படி வாழ்ந்தால் கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார்? எந்த மாதிரி ஆராதிச்சா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்கிற அந்த கணிப்பு நமக்கு தெரியணும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. இதை விலைக்கு சொல்லணும்னா நிறைய காரியங்கள் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 116ஆம் சங்கீதம் சங்கீதம் 116 12-13 வசனத்தில் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை இப்போ எனக்கு செய்த உபகாரங்களுக்காக, தேவன் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக என்னத்தை நான் செலுத்துவேன்? தங்கம் அவருக்கு பெருசாக இருக்குமா? வெள்ளி பெருசாக இருக்குமா? பூமி பெருசாக இருக்குமா? உலகத்தில் உள்ளது ஆண்டவர் எதுக்கு பெருசு? எது பெருசாக இருக்கு? என்னத்தை நான் செலுத்துவேன்? எனக்கு செய்த உபகாரங்களுக்காக சொல்கிறாரு. இரட்சிப்பின் பாத்திரத்தை, கர்த்தரின் பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய நாமத்தை எப்படி தொழுது கொள்வது? எப்படி தொழுது கொள்வது? தேவ ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பூமியில் அனுப்பி தந்திருக்கிறார். ஆவியானவர் பூமியிலே சபைகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
ஆனால் இதுவரைக்கும் அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோமான்னு பாருங்க. அதுக்கு ஒரு தாகம் இருக்கா? அதுக்கு ஒரு வாஞ்சை இருக்கா? பெற்றுக்கொள்ளணுமேங்கிறதான அந்த ஒரு கரிசனை இருக்குதான்னு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். ஜலத்தினாலன்னா ஞானஸ்நானம் எடுக்கணும், ஆவியினாலன்னா பரிசுத்த ஆவியை பெறணும். பரிசுத்த ஆவியை பெறணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த நாட்களில் இருந்ததான தேவனுடைய மனுஷர்கள் சிறு பிள்ளையிலேயே தன்னுடைய மகன் அபிஷேகத்துக்குள் ஆகணும்னு பிரயாசப்படுவாங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் ஒரு சிலர் இருந்தாலும் எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். இந்த மாம்சத்தில் வாழ்கிற காலம் முழுவதும் அந்த மாம்சத்துக்குள்ளே ஒரு இச்சை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆவியானவர் வரும்போது எவ்வளவு குப்பைகள் இருந்தாலும் நெருப்பு வச்சா எரியுறது போல், எவ்வளவு இச்சைகள் பலகீனங்கள் இருந்தாலும் ஆவியானவர் வரும்போது அதெல்லாம் சுட்டெறி தருவார். இப்போ உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை நீங்கள் ஆமாம் சுத்திகரிங்கன்னா பரிசுத்தப்படுத்துங்க. தேவனுக்கு மேண்டாட்டு. நான் அந்த காலத்தில் ஆராதித்த போது ஒரு விசுவாசியினுடைய மகன் ஒரு 7 வயசு இருக்கு, மூல வியாதி மூல காய்ச்சலில் இறந்துட்டான். நல்லா யோசிங்க. தேவனை ஆசீர்வதிக்கணும்னா எதுக்கு முதலிடம் கொடுக்கணும், எதை உறுதியாக செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸ்தோத்திரம். உடனே அந்த பையனை குளிப்பாட்டி ஒரு ஒயிட்டு ட்ரெஸ்ஸில் மூடி ஒரு அகலமான நீளமான பெஞ்சில் படுக்க வச்சுட்டு தன்னுடைய தகப்பனையும் தாயும் அந்த பிள்ளையை பார்த்துக்க சொல்லிவிட்டு குடும்பத்தில் எல்லாரும் ஆராதனைக்கு வந்துட்டாங்க. குடும்பத்தில் பேசுங்க, கவனிங்க, எல்லாரும் ஆராதனைக்கு வந்துட்டாங்க. ஒன்றும் அழுகலை, ஒன்றும் பண்ணலை. நல்லா பாட்டு பாடி தேவனை துதித்து ஆராதித்து கடைசியில் செய்தி முடிஞ்ச பிறகு அவர் வேகமாக ஸ்டேஜில் போய் பக்கத்தில் நின்று, ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஐயா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னா, மூளைக்காய்ச்சலில் பையன் இறந்துட்டான் ஐயா, கர்த்தருடைய ஆராதனையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இப்போ சபையில் அறிவித்து சாயங்காலம் ஒரு டயத்தை சொல்லி ஆராதனை செய்து பையனை அடக்கம் பண்ணனையா, தயவுசெய்து செய்யுங்க அப்படின்ட்டு. அவர் சொன்ன உடனே பாஸ்டர் அழுகிறார் பாருங்க. சொன்ன உடனே பாஸ்டர் அழுகிறார். எதுக்கு அழுகிறார்னு சொன்னால், மகனை விட தேவனுடைய ஆராதனை தான் முக்கியம்னு வந்திருக்கிறாங்களே, எப்படிப்பட்ட விசுவாசிகள்னு சொல்லி உணர்ந்து அவர் அழுதார். எல்லாரும் பாய் தந்தா ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிழ்ந்தார். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக, கர்த்தர் செய்த, இப்போ தேவனை நம்ம கனம் பண்ணணும். நம்மளை விட ஆண்டவர் பெரியவர், அவரை கனம் பண்ணணும். அவருக்கு ஆராதனை செய்யும்போது நல்ல கனப்படுத்தி தேவனுக்கு ஆராதனை செய்யணும். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை விட கர்த்தருடைய ஆராதனை தான் பெருசுன்னு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை சோதிச்சு பாருங்கள், அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்கு மகிழ்ந்தார். சங்கீதம் 23:5 கடைசி 2 வரியில், சங்கீதம் 23:5 கடைசி 2 வரி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என்னுடைய பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்ன செய்வேன்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு
கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். இரட்சிப்பின் பாத்திரம், விசுவாசத்தின் பாத்திரம், அன்பின் பாத்திரம், ஒரு மனதின் பாத்திரம், பரிசுத்தத்தின் பாத்திரம், அபிஷேகத்தின் பாத்திரம், ஆராதனையின் பாத்திரம், எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கு. அல்லேலூயா. அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் கடைசி 2 வரியில், அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். நான் குடிக்கும்படிக்கு பேசுங்க, நான் குடிக்கும்படிக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வா என்றான். பாத்திரம். இப்போ சில சகோதரிகள் சில வேலைகளை சொன்னால் சங்கடப்படுவாங்க. தேசத்தில் பஞ்சம், வசதியான குடும்பங்கள், பணக்கார குடும்பங்களில் கூட ஆகார குறைவாக இருக்கிற நேரத்தில் ஒரு விதவை வீட்டில் என்ன இருக்கும்? ஒரு பிடி மாவு தான் இருக்குது. எவ்வளவு இருக்குது சொல்லுங்க? ஒரு பிடி மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. அந்த 2 விறகு பொறுக்கி அந்த மாவை சுட்டு சாப்பிட்டுட்டு, நானும் என் பிள்ளையும் செத்து போக 2 விறகு பொறுக்கிறேன்னு சொன்னார். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க சந்திக்கும் போது, சகோதரி ஆண்டவர் ஆசீர்வதிக்க சந்திக்கும் போது, அந்த தேவ சித்தம் செய்வதில் நாம் கவனமாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவ சித்தம் செய்வதில் கவனமாக இருக்கணும். ஒரு சகோதரனை குறித்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஒரு சகோதரியை குறித்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்மளுடைய சூழ்நிலைக்கு, நமக்காக நம்முடைய சூழ்நிலைக்கு, நம்முடைய தேவைகளுக்கு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்டால் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறது அநேகர் இல்லை. பரிசுத்தவான்கள் தான். ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போகிறாங்கன்னா இவங்க யாருன்னு சொல்கிறது? ஓய்வு நாள் யாருடைய நாள்? பேச மாட்டீங்கல்ல. அது யாருக்கே கொடுக்கணும்? அதை யார் எடுக்கிறோம்? தேவனை தள்ளிட்டு, ஆராதனையை தள்ளிட்டு யாருக்கு வேலைக்கு போகிறோம்? பரிசுத்தவான்கிட்ட போகிறோமா? அந்த நாளை எப்படி செலவு பண்ணணும்? ஆசீர்வாதம் வரணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா வசனங்களில் நாம் சரியாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். வசனங்களில் சரியாக இருக்கணும். சர்ச்சுக்கு உட்காந்து போகிறது ரொம்ப நல்லது தான். சர்ச்சுக்கு உட்காந்து ஆராதனை பண்ணிட்டு போகிறது நல்லதான். வசனத்தை கை கொண்டால் தான் கிறிஸ்துவுக்கு நமக்கு நல்ல ஒரு ஐக்கியங்கள் உண்டாகும். எந்த வசனத்தை நான் கை கொண்டிருக்கேன், எந்த வசனத்தை நான் கை கொள்ளாமல் இருக்கிறேங்கிற அந்த கணிப்பு ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அவசியம் வரணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவான். இப்போ வீட்டில் மாவு பானை இருக்குது, வீட்டில் என்ன கலையம் இருக்குது? வீட்டில் சொல்லுங்க, அது நிறைவாக இருக்கா காலியாக இருக்கா? இப்போ அந்த பானைக்கு மாவு வரணும், அந்த கலையத்துக்கு என்ன வரணும்னு சொன்னால், இந்த அம்மா முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் ஒரு சிறிய அடையும் கொண்டு போய் எலியா கையில் கொடுத்த பிறகு தான் வரும். கொடுக்காத வரைக்கும் வரவே வராது. வருமா? அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியான்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? பேசுங்க. கீழ்ப்படுகிறோமா இல்லையான்னு பாருங்க. கீழ்ப்படுகிறோமா இல்லையான்னு பாருங்க. எந்த காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கிறோம், எந்த காரியத்தில் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்திருக்கிறோம், எந்த காரியம் தேவன் சொன்னார் கேட்டிருக்கிறோம், எந்த காரியம் தேவன் சொன்னார் செஞ்சிருக்கிறோம், எந்த காரியத்தில் தேவன் போன்னு சொன்னார் போயிருக்கிறோம். வீட்டில் உள்ள காரியங்களும் நம்ம இஷ்டப்படி, தேவனுடைய காரியத்தை நம்ம இஷ்டப்படி செய்கிறோம்னா அவர் தேவனாக இருக்கிறதுல என்ன இல்லை? அர்த்தம் இல்லை, அர்த்தம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிழ்ந்தார். இப்போ அந்த அம்மா பஞ்ச காலத்தில் நல்லா பாருங்கள், ஒரு பிடியில் அதில் எலியாவுக்கும் எடுக்கணும், தனக்கும் எடுக்கணும், மகனுக்கு எடுக்கணும். ஒரு பிடியில் ஒரு பிடி மாவில் என்ன எடுக்க முடியும்? வேற ஒரு சகோதரியாக இருந்தால் போய் வீட்டிலே பேசாமல் இருந்துக்குவாங்க. வீட்டிலே இருந்தால் சாபத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினாங்க. போய் அந்த அடையை கொடுத்து தண்ணீர் கொடுத்துட்டு திரும்ப மாவு எடுக்க வரும்போது பானை நிறையா மாவு இருக்குது, கலையத்து நிறையா எண்ணெய் இருக்குது. சொல்ல மாட்டீங்களே? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ தேவனுடைய காரியம் ஒரு சகோதரனுக்குள்ள வளர்ச்சி அடைகிறதா, ஒரு சகோதரிக்குள்ள வளர்ச்சி அடைகிறதா, வளர்ச்சி குன்றி போகிறதா, குறைகிறதா? சொல்லுங்க. எதில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்? எதில் வளர்ச்சி அடைகிறோம்? அல்லேலூயா. எதில் வளர்ச்சி அடைகிறோம்? நீங்கள் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கும் போது வீட்டில் இருக்கிற சாபம் வெளியில் போகும். நீங்கள் முழு இருதயத்தோடு பரிபூர்ணமாய் முழு மனதோடு ஆராதிக்கும் போது பிள்ளைகள் மேலே இருக்கிற சாபம் போகும். மனைவி, புருஷன் எல்லாருக்குள்ளே இருக்கிற சாபங்கள் போயிடும். அந்த சாபம் நம்முடைய குடும்பத்தில் இல்லாமல் இருக்கணும்னா தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யணும். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில். அப்போ நல்லா யோசிங்க. தகப்பன் பாவம் செய்தால் அடுத்து மகனுக்கிட்ட, அடுத்த மகனுக்கிட்ட, அடுத்த மகனுக்கிட்ட, அடுத்த மகன்கிட்ட அந்த பாவம் சாபமாக வரும்னு சொல்கிறார் ஆண்டவர். அதுதான் தொழிலில் வளர்ச்சி இல்லை, ஒரு போதுமான வருமானம் இல்லை, நல்ல ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி சகோதரர்கள்கிட்ட ஒரு வசனத்துக்கு விளக்கம் கேட்டோம்னா, வசனத்துக்கு கருத்து கேட்டோம்னா, இந்த வசனத்துக்கு என்னதான் கருத்துன்னு சொல்கிற அளவுக்கு தேர்ச்சி பெற்ற, வளர்ச்சி பெற்ற, சிறப்பற்ற, திடப்பட்ட ஒரு மனுஷனை காண்கிறது ரொம்ப அரிதான். காரணம் என்னென்னா, அந்த செய்தியை அவ்வளவு பாயிண்டாக கவனிக்கிறது இல்லை. ஒரு எல்லை சொல்லுவோமா, படித்து ஒருத்தர் மாவட்ட கலெக்டராக வர்றாரு, நீதிபதியாக வர்றாங்க, பிரின்ஸ்பாலாக வர்றாங்க, ஜனாதிபதியாக வர்றாங்க, கவர்னராக வர்றாங்க, முதல்வராக வர்றாங்க, பிரதமராக வர்றாங்க. படிச்சுட்டு ஹோட்டலில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளும் இருக்குது. காரணம் என்ன? அந்த படிப்பை என்ன செய்யறதில்ல? பேசுங்க. படிப்பை என்ன செய்யறதில்ல? கவனிக்கிறது இல்லை. படிப்பை கவனிக்கிறது இல்லை. அதனால் ஒரு கோடி பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னால் 1,00,000 பேர் வேலைக்கு போகிறாங்க, பாக்கியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கும் இந்த செய்தி, இப்போ கொடுக்குற செய்தி கொஞ்ச நேரத்தில் நிறைவேறிடும். இதையும் நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னு சொன்னால் பாதிப்பு எதில் வரும்? வசனத்தை கவனிக்கலை, வசனத்தை கைக்குள்ளன்னா பாதிப்பு எதில் வரும்? என்னது சொல்லுங்க? வருகையில் வரும். பாதிப்பு வருகை அன்றைக்கு வரும். அதை ஈடு கொடுக்க முடியாது.
ஒரு தேர்வில் ஃபெயில் ஆகிட்டோம்னா இன்னொரு முறை தேர்வு எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஆண்டவருடைய வருகையில் ஒரு தடவை கைவிடப்பட்டுட்டோம்னா இன்னொரு வருகை கிடையவே கிடையாது. இது ஒரே வருகை தான் தேவ பிள்ளைகளுக்கு ஆய் வைத்திருக்கிறார். இதில் நீங்கள் போயிடணும். ஒரு வேளை சொல்லுவோமா, போயிடணும். மழை பெஞ்சு பூமி விளைஞ்சு வீட்டுக்கு தானியம் வரும் வரைக்கும் அந்த ஒரு பாத்திரத்தில் கொடுத்த தண்ணி ஒரு சிறிய அடையில், மழை பெஞ்சு நில விளைஞ்சு வீட்டுக்கு தானியம் வர வரைக்கும் அந்த மாவு அவங்க புசித்து கொண்டே இருந்தாங்க. மாவை எடுக்க பானை நிறைய, மாவை எடுக்க திரும்ப பானை நிறைய, எண்ணெய் எடுக்க திரும்ப எண்ணெய் கலையும் நிரம்ப, டெய்லி நிரம்பிக்கிட்டே இருக்கு. தேவனுடைய சித்தம் செய்யணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய அப்படின்னா, தேவனுடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்கள், தேவனுடைய பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அந்த அபிஷேகத்தினால என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. என் மகன் மேலே பாத்திரம் என்ன செய்யுது? என் மகன் மேலே பாத்திரம் என்ன செய்யுது? என் மேலையும் என்ன செய்யுது? நிரம்பி வழியுது. சாபம் போகணுங்க. 2 டைம் ஆண்டவர் சாபம் போட்டிருக்கிறார். அவர் வசனத்தில் நிறைய சாபங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், வேகமாயிடுங்க. அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னை நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார். பவுல ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். தேவனுக்கு நல்லா செழிப்பாருங்க, பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் மகிமைப்படட்டும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்படியே ஒவ்வொரு சகோதரனையும் ஆவிக்குரிய காரியத்தில் அப்படியே தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேவாலயத்தில் உட்காந்து அமைக்க விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. வளர்ச்சி இருக்கணும். ஒரு அள்ளி சொல்லுவோமா, அந்த பாடலில் நீங்கள் இயேசுவை மைண்டில் மையப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த பாடலை நீங்கள் பாடினீங்கன்னா பாட்டு ஆராதனை பரலோகம் போல தெரியும் நமக்கு. உங்களுக்கு அந்த வகை தெரியல, கர்த்தருடைய காரியத்தை குறைக்கத்தான் தெரியுதே தவிர அதை வளர்ச்சி அடைய பண்ண தெரியல. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பாங்க. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இப்போ ஆண்டவரே, தேவாலயத்துக்கு நான் வரும்படி என்னை எதுக்காக தெரிந்து கொண்டீர்? நான் என்ன செய்யணும் உமக்காக? நான் சொல்லுங்க, நான் என் வீடுங்க, என் வீட்டுக்குள்ளே தேவனுடைய பாட்டு இருக்கணுங்க, என் வீட்டில் தேவனுடைய ஜெபம் இருக்கணும், என் வீட்டில் தேவனுடைய வேதம் வாசிக்கப்படணும். வீட்டில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை. ஏன் குடும்பம் ஒரு இருள் அடைஞ்ச மாதிரி இருக்குது? சிலர் வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க, குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, சிலர் ஜெபமே பண்ணுறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை உட்காந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் என்றைக்கும் ஜெபம் பண்ணுறது கிடையாது, பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிடையாது. அப்படியே எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. பரலோகத்தின் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதை யார் கையில் கொடுப்பாரு?
பரிசுத்தவான் கையில், பரிசுத்த சௌரி கையில் தான் கொடுப்பார். இந்த முத்துக்களை எடுத்து வியாபாரி கையில் கொடுத்தா அவன் 10,000 வளர பண்ணுவான். அந்த முத்துக்களை எடுத்து ஒரு பைத்தியக்காரன் கையில் கொடுத்தாக்க அவன் என்ன செய்வான, தரையில் உருட்டி விளையாடுவான். ஏன்னா அதனுடைய விலை மதிப்பு அவனுக்கு தெரியாது. இப்படியே இந்த மகிமையான ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நல்ல அருமையான சத்திய வேதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதில் என்ன ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு வாசித்து பார்க்கணும், வாசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் வேலை இருக்கத்தான் செய்யும். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் வேலை இருக்கத்தான் செய்யும். வேலையை மட்டும் பார்த்துட்டு கர்த்தரை தேடாமல் நம்ம வாழ்ந்துடவே கூடாது. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பான், வாழ்ந்துடக்கூடாது. இந்த முதிர் வயதில் கூட இன்றைக்கு 3:35 நான் எழுந்திரிச்சிட்டேன். 3:35 எழுந்துட்டு போய் பல்ல விளக்கிட்டு அந்த 3 மணியிலிருந்து ஒரு 5:15 வரைக்கும் பைபிளை நான் தியானம் பண்ணேன் ராக்காலங்களில். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் பைபிள் வாசித்தேன். டெய்லி வாசிக்கிற வேத பகுதியை காலையிலேயே வாசி முடித்தேன். ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் 54 வருஷங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிற்க முடியுது. என்னால் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பாங்க நிற்க முடியுது. பாருங்கள், எந்த ஒரு மனுஷனும் சாப்பிட்டு வாழ முடியும், சாப்பிடாமல் வாழ முடியாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா அன்றாடு ஜெபித்து அன்றாவது பைபிள் வாசிக்கலைன்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை விளங்காது. ஏதோ கூட்டமாக வந்துட்டு போகலாம், கூட்டமாக வந்துட்டு போகலாம். கிறிஸ்து நம்மளோட இருக்கிறாரான்னு கவனிக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்து நம்மளோட இருக்கிறாரா? 50 வருஷம் நான் வேலை செஞ்சேன், 50 வருஷம் வேலை செஞ்சேன், வியாபாரம் பண்ணேன், விவசாயம் பண்ணேன், தொழில் செய்தேன். வளர்ச்சி என்னங்க? நான் ஆரம்பிக்கும்போது ஒரு ஆளாக ஆரம்பித்தேன். இன்றைக்கி 10 தொழிலாளிகள் என்கிட்ட இருக்காங்க. தொழில் பலமாக போய்கிட்டு இருக்கு. வருமானங்கள் நல்லா உத்தரவாதமாக வருது. வாழ்க்கையில் கவலை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு, கவலை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். தேவனை தேடணுங்க, தேவனை தேடணும். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். 5 மணி நேரம் நைட்டில் 5 மணி நேரம் மட்டும் இந்த சரீரத்தை தூங்க விடுவேன் நான். 5 மணி நேரத்துக்கு பிறகு அதை எழுப்பி நான் ஒரு மனுஷனை வேலை வாங்கிறது போல் என் சரீரத்தை நானே வேலை வாங்குவேன் கர்த்தருக்காக. ஒரு எழுதி சொல்லுவோமா? டெய்லிங்க சந்தேகம் இருந்தால் உங்கள் நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. கரெக்டாக 3:30 மணிக்கு டெய்லி உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் நான். பொய்யெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஒரு தேவனுடைய மனுஷனா முறைப்படி தேவனுடைய மனுஷனாக இருக்கணும். தேவனுடைய மனுஷனா முறைப்படி தேவனுடைய மனுஷியாக இருக்கணும். தேவாலயத்தில் ஆராதிக்கிறது ஸ்தோத்திரம். கடவுளை நம்பாத ஆளுங்க கூட கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணிட்டு போகலாம். இங்கே உள்ளே வர்றது ரொம்ப சுலபம், அங்கே மேலே போகிறது தான் ரொம்ப கடினம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யோவானின் புஸ்தகம் வசனத்தை கவனிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 18:11 அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது
இப்போ தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த பாடுகளை நான் நிறைவேற்றி முடிக்காமல் இருப்பேனோங்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. ஆண்டவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு பட்டயத்தை உருவி ஆசானுடைய வேலைக்காரனை காதார வெட்டினார். காது கீழே விழுந்துருச்சு. அந்த நேரத்தில் கூட அந்த காதை குனிஞ்சு எடுத்து அவன் வைக்கிறார். அவர் கிளியராக சுகமாயிருச்சு. அந்த நேரத்தில் கூட ஒரு எல்லை சொல்லுவோமா? அப்படின்னா நம்முடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்தணுங்க. சிந்தையை சுத்திகரிக்கணும், வார்த்தையை சுத்திகரிக்கணும். இன்றைக்கும் சில பேர் பேசுகிறத பார்த்தா நொந்து போகுது மனசு. ரட்சிக்கப்படாத காலத்தில் பேசின அதே குரலில் அதே சுவாபத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பேசுகிறாங்க. ஒரு ஐயா வராத கடனுக்காக, அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான், வராத கடனுக்காக அவர் கூட நான் பேசி நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். மெயின் ரோட்டில் வண்டியை வச்சுட்டு ஒத்தடிப்பாளையில் தோட்டத்துக்கு போயிட்டு அவரோட பேசி வந்துக்கிட்டு இருக்கிறான். வராத கடனுக்காக அந்த ரட்சிக்கப்படாத மனுஷனை ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அப்படியே கைகாலெல்லாம் எனக்கு விலகினப்பட்டு போச்சு. கத்தரிக்கே அடுக்காதுங்க அந்த வார்த்தைகள்லாம். ரட்சிக்கப்பட்டவர் தான். ஐயோ, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், நம்ம தகுதிக்கு இதை வார்த்தையை பேசினா சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ஒரு மன ஐயப்பாடு கூட கிடையாது. ஒரு ஏரியாவில் தேவனுடைய மனுஷன் இருந்தால், தேவனுடைய மனுஷன் இருந்தால் அந்த எல்லாம் மதிக்கணுங்க, கனம் பண்ணணும் அவங்கள. நம்முடைய சாந்தத்தினால், பொறுமையினால், சகிப்புத்தன்மையினால், விட்டு கொடுக்கறதுனால எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. 1,00,000 தொலைஞ்சு போனாலும் கூட அமைதியாக பேசி தாங்க அதை சால்வ் பண்ணணும். சத்தம் போடுறதுனால 1,00,000 வந்துடாது, அடிக்கிறதுனால வந்துடாது. அது எப்படி, என்ன செய்யணும்? அமைதியாக பேசணும். நீங்கள் மத்தியிலிருந்து லூக்கா வரைக்கும் வாட்சி பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஆண்டவர் பேசுகிறத நினச்சா, என்னைக்கிடா இந்த நிலைமைக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் வர முடியுமான்னு யோசிக்கிற மாதிரி பேசுகிறார் ஆண்டவர். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். சோதனை. இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பிதா எனக்கு கொடுத்த, இவன் நான் தெரிந்து கொண்ட, எதுக்கு? பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சிறுவேலருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க. அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், லூக்கா 8:16, ஒருவன் விளக்கை கொளுத்தி பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அது வெளிச்சத்தில் காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல். இப்போ பாருங்கள், விளக்கை கொளுத்தி ஒரு பாத்திரத்தால் இணைச்சக்கூடாது, மூடக்கூடாதுங்க. இப்போ எனக்கு பாட தெரியும், பாடுனா அந்த பாட்டு விளக்கு தண்டில் வச்சது போல் இருக்கும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், ஜெபம் பண்ணுறேன்னா அந்த ஜெபம் விளக்கு தண்டில் வச்சது போல் இருக்கும். எனக்கு சத்தியம் சொல்ல தெரியும், சத்தியத்தை நான் அடக்கி வைக்காமல் பேசுகிறேன்னா அந்த சத்திய வசனத்தை நான் விளக்கு தண்டில் வச்சது போல் இருக்கும். பாட தெரியும், பாட மாட்டாங்க. ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க மாட்டாங்க. ஆராதிக்க தெரியும், ஆராதிக்க மாட்டாங்க. அது பாத்திரத்தில் மூடின மாதிரி, கட்டளுக்கு கீழே வச்ச மாதிரி. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்தை எத்தனை லட்சங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு கணக்கு இருக்காங்க.
கைப்பிரதிகளை எவ்வளோ பேர் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. வீட்டு கூட்டங்கள், நம்முடைய சபை ஆராதனைகள், எத்தனையோ சபைகளில் 4 நாள் 3 நாள் செய்தி கொடுத்துருக்கிறான். அல்லேலூயா. பாத்திரத்தில் போட்டு மூடி வைக்கிறதுங்க. அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் போய் புதைச்சி வச்ச மாதிரி இன்றைக்கு அநேகர் மூடி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது கிடையாது, ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு வசனங்களை சொல்கிறது கிடையாது, சுவிசேஷம் அறிவிக்கிறது கிடையாது, ஆத்மாதாயம் பண்ணுறது கிடையாது. தன்னுடைய ஆத்மா கண்டிப்பாக வருகையில் போயிடும், என்னுடைய ஆத்மா கண்டிப்பாக வருகையில் போகுங்கிற நிச்சயம், உறுதி, அந்த திடன், அந்த நம்பிக்கை கூட சிலருக்கு இல்லை. அல்லேலூயா. பலவீனம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பார். ஒரு நல்ல விருந்து சாப்பிடுங்க, 3 மணி நேரம் உட்காந்து விருந்து சாப்பிடுங்க, தூக்கம் வரவே வராது. பைபிளை எடுத்து உட்காருங்க, தூக்கம் வரும். ஆனால் பலிபீடத்தில் சொல்கிறேன், ஒரு செய்தி எடுக்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட சில நேரத்தில் எனக்கு ஆகும். கண்ணு தூங்கவே தூங்காது பாருங்கள். தனி ஜெபந்தான் பண்ணுறேன். இப்போ நான் வீட்டில் காலையில், மதியம், சாயங்காலம் 3 நேரம் ஜெபம் பண்ணுறேன். 3 நேரமும் வேதம் வாசிக்கிறேன். ஜெபம் முடிஞ்சவொடனே பைபிள் எடுத்து வாசிப்பேன். ஜெபம் முடிஞ்சவொடனே பைபிள் இதை விடாப்படியாக செய்கிறேன். காரணம், ஆவிக்குறி சரீரம் பலகீனப்பட்டு போனாலும் ஆவிக்குறி காரியத்தில் பலகீனம் விடக்கூடாதுன்னு தான் அதை செய்கிறேன் நான் உறுதியாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு காலத்தில் இந்த உலகத்துக்குள்ளே நாம் தனியாக வந்தோம். தாயின் கற்பத்திலிருந்து தனியாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தோம். வருகையிலானாலும் சரி, மரணத்தினாலும் சரி, தனியாக நம்ம போகிறோம். ஆனால் இன்றைக்கு சரீரத்துக்கு என்ன செய்தோம், தேவனுக்கு நாம் என்ன செய்தோம்? தேவனுக்கு என்ன செய்தோம்? எதெல்லாம் செய்ய வாய்ப்பு இருந்தது, எதெல்லாம் செய்தோம், எதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டோம்? யோசிச்சு பாருங்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? பின்மாற்றமாக போன அநேக சகோதரசோரிகளை கர்த்தருக்குள்ளே பேசி பிரயாசப்பட்டு சபைக்கு வர வச்சிருக்கிறான். திருமணமாகி பிரிந்து போன ஒவ்வொரு சகோதரர் இங்கேருந்து தாடி கும்பலில் போய் அந்த டாக்டர் சிஸ்டர் 2 பேர் இங்கே வந்தாங்க. கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. 2 பேருமே டாக்டர் தான். விவாகரத்துக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க 2 பேரும். ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கையா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த பிரதரை இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். வர வச்சு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவர்கிட்ட அநேக காரியங்களை பற்றி பேசினான். இப்போ மனநிலையை பக்குவப்படுத்தி சொல்லுங்கள், மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு. ஏற்றுக்கொள்கிறியான்னார். சரி நீங்கள் போங்க, இன்னொரு டைம் நான் கூப்பிட்டு வரேன் உங்களேன்ட்டு அந்த சௌகரியம் வர சொன்னான். வந்தாங்க, உட்கார வச்சு பேசினேன். என்கிட்ட பேசணும்னா பேசுங்க, நான் அமைதியாக கேட்குறேன். நான் பேசும்போது என் வார்த்தையை தடுத்து நீங்கள் பேசக்கூடாது, முழுவதும் பேசி முடிக்க விடுங்கன்னு சொன்னேன். சரி, நாங்கள் அவங்களுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் பண்ணால் 2000 ரூபா ஃபீஸு கொடுக்கணும். என்கிட்ட கவுன்சிலிங் பண்ணால் பச்சை தீனு கூட கிடையாது பாருங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. பேசி முடித்த பிறகு அந்த சௌகரி அழுதாங்க. நல்லவரை இழந்துட்டோம்னு சொல்லி அழுகிறீங்களா, இல்லை பொல்லாத மனுஷன்கிட்ட போய் இணைய போகிறோம்னு சொல்லி அழுகிறீங்களான்னு கேட்டேன். இவ்வளவு காலமாக வாழ்க்கை வீணாக்கிட்டமே நினச்சி அழுகிறையா அப்படின்னாங்க. சரி, மீதி நாளில் வாழ்ந்துக்கிறவங்கள்ல எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. திரும்ப ஒரு நாள் சொல்லி 2 பேரையும் வர சொன்னேன். 2 பேரும் உட்காந்தாங்க. 2 பேருக்கும் சேர்த்து ஆலோசனை கொடுத்தேன். கொடுத்துட்டு சர்ச்சு சாவியை, பழைய சர்ச் சாவியை கொடுத்து 2 பேரும் போய் பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க. இனிப்பான முடிவு எடுங்க, கசப்பான முடிவு எடுத்துடாதீங்க, போங்க அப்படின்னா. போய் ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டு வந்தாங்க. என்னான்னு கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னாங்க. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். சிஸ்டர், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகாதீங்க, இவர் கூட
வீட்டுக்கு போங்க, தாடி கொம்பு வீட்டுக்கு. நான் நாளைக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறதுக்காக நான் வர்றேன் ஆட்களோட கூட. வீட்டில் தேடுவாங்களே அப்படின்னு. வீட்டில் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, வர முடியாது, வேலை முடிஞ்ச உடனே வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. எல்லோரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். போய் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சு நல்ல ஒரு செய்தியை கொடுத்து 2 பேர்த்து தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணி விட்டேன். கேஸை வாபஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒன்று சேர்ந்த பிறகு ஒரு பையன் பிறந்திருக்கிறான், ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்க? விழுந்து போவாங்க, சீர்கெட்டு போவாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு என்ன செய்கிறேன். இப்படி பிரிந்த குடும்பங்களில் நிறையா பிரயாசப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறான். நம்மளால் இயன்றது கர்த்தருடைய நாமத்தினால். அப்போ இந்த இங்கே இருக்கிறது அத்தனையுமே கர்த்தர் உண்டாக்குனது. சகல ஜனங்களும் தேவனுடைய ஜனங்கள். பிசாசு பிடிச்சி அவன் பக்கம் வச்சிருக்கிறான். அதில் ஒரு ஜனங்களை இங்கே உள்ளே கொண்டு வர என்ன செய்யுது? இங்கேருந்து ஒன்றை வெளியே அனுப்ப என்ன செய்யுது? அது பெரிய காரியம் கிடையாது. அது ஆக்கின தீர்ப்பாக போயிடும். உள்ளே வெளியே இருக்கிறத ஒன்றை எப்படி கொண்டு வர்றது? பிரயாசப்படணும். சகோதரிகளும் சரி, சகோதரிகளும் சரி, பிரயாசப்படணும். கவனிங்க, இன்றைக்கு வசனத்தை நீங்கள் சரியாக கேட்கலன்னா இதே டேஞ்சர் ஆகிடும். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். ஒரு முறை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மத்தேயின் புத்தகம் 25ஆம் அதிகாரம். மத்தேயு 25ல் 1 4 வசனம் முடிய. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தன் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க, புத்தி உள்ள ஒரு கூட்டம் இருக்கும், புத்தி இல்லாத ஒரு கூட்டம் இருக்கும். இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் தீவட்டியும் எண்ணெயும் கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்கள் தீவட்டியை கொண்டு போனாங்க, என்ன செய்யலை? எண்ணெயை கொண்டு போகலை. இங்கே தாங்க ஒரு ஊழியக்கார் தேவைப்படுது. அன்றைக்கு ஒரு ஊழியக்கார் இருந்தால், என்னம்மா நீ தீவட்டியை மட்டும் கொண்டு போகிற, எண்ணெயும் கொண்டு போமா, அப்போ தானே மணவாளனை சந்திக்க முடியும்னு புத்தி சொல்லுவாங்க ஊழியக்காரவங்க. ஊழியக்கார் புத்தி சொல்கிறத சாந்தமாகவும் அன்போடும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளணுங்க. எல்லா சகோதரிகளுக்கும் தெரியும், எல்லா சகோதரிகளுக்கும் தெரியும். கோபப்பட்டு பேச மாட்டேன், குடும்பத்தில் பிரச்சனை வர்ற மாதிரி பேச மாட்டேன். கணவன் மனைவி 2 பேர்த்துக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா புருஷன் மனைவியை பற்றி நிறையா என்கிட்ட குறை சொல்லுவார், மனைவி நிறையா குறை சொல்லுவாங்க. புருஷன் சொன்னதை மனைவி கிட்ட சொல்ல மாட்டேன், மனைவி சொன்னதை புருஷன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பழைய சண்டையோட புது சண்டையும் எழும்பிரும்னு எனக்கு தெரியும். வசனத்தின்படி அதை கரெக்டாக சொல்லுவான். ஒரு அழி சொல்லுவோமா? வசனத்தின்படி. அடுத்து என்ன சொல்லுது வசனம்? மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கமடைந்து. நல்ல கவனிங்கப்பா, நல்ல கவனிங்க. எவ்வளவு நிர்விசாரமான வாழ்க்கைன்னு கவனிங்க. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். வீட்டிலிருந்து கொண்டு போகும்போதே என்ன கொண்டு வரலைங்க புத்தி இல்லாதவங்க. மணவாளன் வர தாமதிக்கும் போது நம்ம போய் எண்ணெயை வாங்கி ரெடி பண்ணலாங்கிற கரிசனை இல்லைங்க, புத்தி இல்லாதனால. மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? மயக்கமடைந்துட்டாங்க. மணவாளன் வருகிறார் என்று சொல்லும்போது எல்லாரும் எழுந்து தீவெட்டி ஆயத்தப்படுத்துகிறாங்க. புத்தி உள்ளவ தீவெட்டிகள்லாம் எரியுது, புத்தி இல்லாத தீவெட்டி என்ன செய்யலை?
அறுந்து போகிறது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா எண்ணெய் வாங்க போகிறாங்க. எப்போ? நைட்டு 1 மணிக்கு. நைட்டு 1 மணிக்கு எந்த கடை இருக்கும் சொல்லுங்கள்? எந்த கடை இருக்கும்? அப்போ பாருங்கள், 1 மணிக்கு கடை இருக்காதுன்னு கூட தெரியல, புத்தி இல்லாதனால 1 மணிக்கே போகிறாங்க. அவங்க எண்ணெய் வாங்க போகும்போது மணவாளன் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க? 10வது வசனத்தில், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். யாரு? எல்லாரும் சொல்லுங்க, யாரு? இப்போ அதாவது மனுஷகுமாரன் நினையாத நாளிகளே வருவார், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தமாக இருங்க. அதான் பரலோக வார்த்தை. ஆயத்தமாக இருக்கணுங்க, ஆயத்தமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொல்லும்போது, இன்றைக்கி வேலை இருக்குதுங்க, ஒரே நாளைக்கு 2000 ரூபா கூட இன்றைக்கி கொடுக்குறேன், அந்த அவசர வேலையை செய்யணும், போயா நான் தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லணும், அந்த வார்த்தையை தேவன் கேட்கணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுடைய காரியத்தை தேவனுடைய காரியமாக செய்யணுமே தவிர தேவனுடைய காரியத்தை சின்ன பிள்ளைத்தனமாக நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்டாக செய்யணும், ஒழுங்காக செய்யணும், ஒழுக்கமாக செய்யணும், உண்மையாக செய்யணும், நாகரிகமாக செய்யணும், நாணயமாக செய்யணும், நேரத்தில் செய்யணும், பழுதில்லாமல் செய்யணும், பிழை இல்லாமல் செய்யணும். தேவனுடைய வேலையை ஒரு வேலை சொல்லுவோமா? நம்ம யோசிக்கணும். நமக்கு தேவன் கொடுத்த புத்தி, தேவன் கொடுத்த ஞானத்தில் யோசிக்கணும். உலகம்னா என்ன, குடும்பம்னா என்ன, தேவன்னா என்ன, தேவனுடைய குடும்பம்னா என்ன, இந்த உலகம் நமக்கு என்ன செய்யும், குடும்பம் நமக்கு என்ன செய்யும், தேவனுடைய குடும்பத்தில் நமக்கு என்ன கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய குடும்பத்தில் என்ன நமக்கு இருக்குது, யோசிக்கணும், சிந்திக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட மாதிரி கூட பேச மாட்டேங்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க. உலகத்தான் கூட பரவாயில்ல. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இன்னும் சில சகோதரிகளுக்கு கோபம் போகலை, இன்னும் சில சகோதரிகளுக்கு கோபம் போகலை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தில் ஏதாவது நிம்மதி இருக்கிற மாதிரி, சமாதானம் இருக்கிற மாதிரி, சந்தோஷம் இருக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோமா? ஏன் அந்த மாதிரி முடியலை? ஆவியானவர் நடத்தினார்னா அந்த சமாதானம் கிடைக்கும். மாம்சத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி இருக்க தான் செய்யும். அது எப்படி பேசணும்? சண்டையை அமர்த்துறது எப்படி, சண்டையை உருவாக்குறது எப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. சண்டையை அமர்த்துறது எப்படி, வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கிற மாதிரி நடத்துறது எப்படி, அன்பு ஐக்கியமாக இருக்கிற மாதிரி நடத்துறது எப்படி, பிள்ளைகளை கீழ்ப்படுகிற மாதிரி நடத்துறது எப்படி, பிள்ளைகளை தேவாலயத்துக்கு அவங்களே கிளம்புற மாதிரி நடத்துறது எப்படி, என்ன செய்யணும்? வாயில் சொல்கிறது நல்லா இருக்குமா, பிள்ளைகளுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுறது நல்லா இருக்குமா, அதை யோசிக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பா. தேவனுக்கு மகிமையுண்டார். யோசிக்கணும். இன்றைக்கி தகப்பனுடைய கோபத்தினாலே, தாயினுடைய கோபத்தினாலே பிள்ளைகள்லாம், தகப்பன் 100 மடங்குன்னா தாய் 100 மடங்குன்னா 1000 மடங்கு பிள்ளைகள் கோபக்கார பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தகப்பன் தன்னுடைய மகனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஊழியத்துக்கு போகிறேன், தகப்பன் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, மகன் வெளியில் நிற்கிறார். டேய் வாடா வெளியே, டேய் வாடா வெளியே, தண்டிக்கு தண்டி நிற்கலாம் வாடான்னு தகப்பனை கூப்பிட்றாரு மகன். நான் இப்படி திரும்பி போயிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது என்னை பார்த்துட்டு அந்த சகோதரி, ஐயா வாங்க 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 அப்படின்ட்டாங்க.
போன உடனே இவங்க 2 பேரும் சண்டையை விட்டுட்டு பேசாமல் அமைதியாக ஆகிட்டாங்க. கர்த்தருக்கு தெரியுங்க என்ன நினைக்கிறோம்னு, கர்த்தருக்கு தெரியுங்க. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேச போகிறோம்னு கர்த்தருக்கு தெரியுங்க. இருதயத்தில் உள்ளது கர்த்தருக்கு தெரியுங்க. இரவில் செய்கிறது கர்த்தருக்கு செய்ய தெரியுங்க. பகலில் செய்கிறது கர்த்தருக்கு தெரியுங்க. வீட்டுக்குள்ளே செய்கிறது கர்த்தருக்கு தெரியுங்க. வீட்டை விட்டு தூரமாக செய்கிறது கர்த்தருக்கு தெரியுமுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. பரலோகம்ங்கிறது நம்ம எல்லாரும் தேவனுக்கிட்ட போகிறோம். சொல்லுங்கள் எல்லாரும், சொல்லுங்கள் எல்லாரும். தேவன் யாரு? தேவன் யாரு? அவர் சாந்தம் உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர், அவர் அன்பு உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், உண்ண ஆகாரமும் குடிக்க தண்ணீரும் தருகிறவர் ஆண்டவர் இயேசு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார். இப்போ தேவனுடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? சுத்திகரியுங்கள். கர்த்தருடைய பாத்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். தேவனுடைய காரியம் எனக்குள்ள என்ன இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க. பிசாசுடைய காரியம் எனக்குள்ள என்ன இருக்கு? இப்போ நான் என்ன செய்யணும்? பிசாசின் காரியத்தை வெளியில் தள்ளிட்டு தேவனுடைய காரியத்தை எனக்குள்ளே கொண்டு வரணும். பிசாசின் காரியத்தை வெளியில் தள்ளிட்டு தேவனுடைய காரியத்தை எனக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு அள்ளி சொல்லுவோமா? தேவனுக்குமே உண்டார். அந்த ஒரு செகண்டுங்க ஆண்டுடைய வருகை, ஒரு இமை பொழுது, ஒரு செகண்ட் முடிஞ்சிருங்க. 60 வருஷம் 80 வருஷம் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக, நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக நமக்கு வருஷங்கள் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கொடுக்குற வருஷமெல்லாம் தவறாக செலவு பண்ணிக்கிறோம்னு சொன்னால், எல்லா நாட்களும் தவறான நாட்கள் போச்சுன்னு சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக போக பரிசுத்த நாட்கள் நமக்கு இல்லாதே போயிடும். வருஷங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். ஒரு பரிசுத்த ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனுக்கு தெருவில் வேலை இருக்கக்கூடாதுங்க. வேலை செய்கிற ஸ்தலத்தில் வேலை இருக்கணும், வேலை செய்ய வீட்டில் தான் வேலை செய்கிறது இருக்கணும். தெருவில் வேலை இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட சகோதரிகளுக்கு தெருவில் வேலை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சாத்தான் கவிழ்த்தே போடுவான். கர்த்தருக்கு நமக்கு உறவில்லாமல் பண்ணிடுவான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவை தவிர உங்களுக்கு வேறொரு சிநேகிதர் இருக்கக்கூடாது. சகோதரிகளுக்கானாலும் சரி, சகோதரர்களுக்கானாலும் சரி, இயேசு கிறிஸ்து தான் உங்கள் ஃப்ரெண்ட். உலக பிரகாரமாக இருக்கிறவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வேண்டியதில்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை என்ன செய்கிறேன்? சிநேகிதர் என்கிறேன். ஒவ்வொரு சகோதரர்களையும் ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் யார்? என்னுடைய ஃப்ரெண்ட். இயேசு தாங்க என்னுடைய சிநேகிதர். ரட்சிக்கப்படாத காலத்தில் இருந்த ஆட்களை பூரா ஒட்டு மொத்தமாக வெட்டி விட்டுட்டான். ரட்சிக்கப்படாத காலத்தில் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு போனோம்னா 10, 11, 12 வரைக்கும் கொடவனாரில் போய் விடிய விடிய விளையாண்டுட்டு வரணும். கோசியாக ஒரு 10-20 பேர். ஏதாவது ஒரு பிரச்சனைனா 50 பேரும் தேனீக்கள் போல் வருவாங்க அந்த பிரச்சனைக்கு. ஒரு அழி சொல்லவுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்களுடைய கூட்டத்தை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஸ்தோத்திரம். ஏன் வரவே மாட்டேங்கிறேன்? இனிமேல் வரமாட்டாப்பா நான். ஏன்? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய சிநேகத்துக்கும் ஆண்டவருக்கும்
பொருத்தமில்லாத ஒரு காரியம். நீங்கள் சந்தோஷமாக விளையாடுங்க, சந்தோஷமாக சிநேகமாக இருங்க, நான் இனிமேல் வரமாட்டேன். கர்த்தர் சமூகத்தில் சொல்கிறேன், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். நான் இனி வரமாட்டேன். இதுவரைக்கும் போனதே கிடையாது. காரணம், நம்ம ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக வாழ்ந்து வருகையில் போகணும்னு நினைப்போம். அந்த கூட்டங்கள் நம்மளை பலகீனப்படுத்தி விட்டுருவாங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான. ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனுடைய பிதாவினிடத்தில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். தேவனுடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் கர்த்தரோடு தான் இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. பிள்ளைகள்லாம் சிறு சிறு பிள்ளைகளாக இருந்த நாட்களில் எனக்கு ஒரு எண்ணம், என்னைக்கிடா பிள்ளைகள் பாடுவாங்க, கேட்கலாம், ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, நம்ம பாட்டு கேட்கலாமே ஏக்கம். நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க ஆண்டோடைய பாடலை பாடும்போது அது அருமையாக இருக்கும். பாருங்கள், பையன் பாடல்களை பாடும்போது அது அருமையாக இருக்கும். ஒரு வேளை சொல்லுவோமா? சொல்லுங்க. மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள், சத்தமாக சொல்லுங்க, ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே கதவும் அடைக்கப்பட்டது. அந்த கன்னிகள் வந்து என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன்னாரு. மணவாளன் முகத்தை கூட பார்க்கலங்க. இவங்க புத்தி இல்லாதனால மணவாளனுடைய முகத்தை கூட பார்க்கல அவங்க. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட போய் சேர்ந்து நான் வாழ போகிறோம். அப்படின்னா கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணுங்க, சுத்திகரிக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரெல்லாம் கோபத்தை விட்டுட்டீங்களோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நீங்கள் கோபப்பட்டுக்கிட்டு பேசுகிறீங்களோ அது கண்டிப்பாக வருகையில் டேஞ்சர் தான். அது மனசில் வச்சுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அந்த கோபக்காரர்கள், இந்த கலகக்காரர்களால் ஆண்டவர் இஸ்ரவேலில் மனநொந்து போனார். ஆண்டவர் இயேசு மறுபடியும் அதையே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லைங்க, பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன், எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒரு நாள் நான் கோபிச்சதே கிடையாது, ஒரு நாள் நான் கோபிச்சதே கிடையாது. கோபிக்க மாட்டேன். நான் வருத்தப்பட்டிருக்கிறேன், கோபப்பட்டதில்லை. கோபத்தை விட்டுறணும்னு சொல்லி பல வருஷங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாரத்திலும் ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, மரியாதை இல்லாமல் பேசுகிறா ஐயா, கோபப்பட்ட அக்கம் பக்கம்லாம் கேட்டால் அசிங்கம் இல்லையா, நம்ம சபைக்கு போகிறோம், மரியாதை இல்லாமல் பேசுகிறா ஐயா, சத்தம் போட்டு. கர்த்தருக்குமாய் வந்தார். சரிங்க பிரதர், நீங்கள் பொறுமையாக இருங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் சகோதரியோட பேசுகிறேன். நான் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சங்கீதம் 31 வேமாடு. சங்கீதம் 31 12 கடைசி வரியில், சங்கீதம் 31 12 கடைசி வரி, உடைந்த பாத்திரத்தை போலானேன். நல்லா தாங்க முதல்ல வாழ்ந்தோம், அந்த வேலை நல்லா தாங்க இருந்துச்சு, என்னான்னு தெரியல, திடீர்னு வேலைலாம் போயிடுச்சு, என்னான்னு தெரியல, குடும்பத்தில் சண்டை பிரிவினை ஆகி போச்சு. நெளிந்த பாத்திரத்தை போலானேன்னா நெளிவு எடுத்துக்கலாம், ஆனால் பாத்திரமே என்ன செஞ்சிருச்சு? உடஞ்சி போச்சுங்க, மனசே உடஞ்சி போச்சுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம்
48ஆம் அதிகாரம் எரேமியா 48ல் 38வது வசனத்தில் கடைசி வரியில், ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாப்பை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்றாரியா. சில சகோதரர்களுடைய வாழ்க்கையில், சில சகோதரிகளுடைய வாழ்க்கையில் நல்லா போகிறது, குடும்பமே சில நேரத்தில் உடைஞ்சு போயிடும், தொழில் உடைஞ்சு போயிடும், வரக்கூடிய வருமானங்கள் சிதறி போயிடும். காரணம், போகிற பாதை சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்றைக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கும். பாதை சரியில்லைன்னா அது சரியில்லைங்க. ஆராதனை செய்யக்கூட கொஞ்சம் வேத வசனத்தை வாசி எப்படி ஆராதனை செய்யணும்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறான்னு கொஞ்சம் கவனித்து செய்யுங்க. தெரியலன்னா ஒரு ஆலோசனை கேட்டு கூட செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் உடைஞ்சு போன வாழ்க்கை வந்துடக்கூடாது, உடைஞ்சு போயிடக்கூடாது. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். ஸ்தோத்திரம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இப்போ சகோதரிகள் எனக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, சகோதரிகள் எனக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கிட்ட என்ன பாவம் இருக்குது, எனக்கிட்ட என்ன மீறுதல் இருக்குது, என்னுடைய காரியம் என்னன்னு பார்த்து அதைத்தான் சரி பண்ணணுமே தவிர, இங்கே வர்ற சகோதரிகள் மேலே ஒரு ஃபால்ட்டு பண்ணுறது, ஒரு குற்றம் பண்ணுறது, அலட்சியம் பண்ணுறது, அசட்டை பண்ணுறது, இழிவுபடுத்தி பேசுறது, கேவலப்படுத்தி பேசுறது இருக்கவே கூடாதுங்க. இங்கே வர்றது ஒவ்வொருவருமே ஆண்டவர் ஆராதிக்க வர்றோம். ஒரு அள்ளி சொல்லுவோமா? இங்கே பாடுற நேரத்தில் பாடணும், துதிக்கிற நேரத்தில் துதிக்கணும், வசனம் கேட்குற நேரத்தில் வசனம் கேட்கணும், ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு என்னை ஆசீர்வதிங்கப்பான்ட்டு போகணும். ஒரு அள்ளி சொல்லுவோமா? போகணும். திரும்பவும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் எல்லாருடைய குடும்பத்து விஷயம் எனக்கு தெரியும், என் குடும்பத்து விஷயம் உங்களுக்கு தெரியும், எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்த சகல தவறுகளும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சகோதரனுடைய தவறு எடுத்து இன்னொருத்தட்ட, ஒரு சகோதரியுடைய தவறு எடுத்து இன்னொருத்தட்ட சொல்லவே மாட்டேன். நான் நியாயத்தை பேசுவேன். ஒரு எல்லு சொல்லுவோமா? காரணம் என்னென்னா, நான் தவறு செய்திருக்கும் போது என் சகோதரனை போய் குற்றவாளின்னு நான் எப்படி சொல்கிறது, சகோதரிய குற்றவாளின்னு எப்படி சொல்கிறது? தேவனுடைய பார்வையில் அது நிந்தி ஆகுமா? என்னைய ஒரு ஆவிக்குரிய மனுஷனா, ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் மதிப்பாரா? அதை யோசிக்கணும். நாம் வந்து சந்தோஷமாக ஆராய்ச்சிட்டு போகணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறாருன்னா, ஒரு பையன் வந்து அதிகமாக பிழையா எழுதிக்கிட்டே இருந்தா, வாங்க பிழை இல்லாமல் எழுது, இந்த கேள்வி 5 தடவை எழுது, இந்த கேள்வி 7 தடவை எழுதுன்னு சொல்லுவார். அதை செய்யணும். செஞ்சால் தான் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும். ஒரு எல்லி சொல்லுவோமா? சில வாத்தியார்கள் அடி வச்சு எடுத்துப்படுவாங்க பாருங்க. ஆனால் இப்போ அடிக்க முடியாது, அந்த காலத்தில் அடிக்கலாம். அது யதார்த்தமான காலம். இப்போ எதாக இருந்தாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சரியான ஆராதனை ஒரு சகோதரன் செய்யலை, சரியான ஆராதனை ஒரு சகோதரி செய்யலை, கையை தட்டலை, வாயை திறந்து பாடலை, வசனத்தை கவனிக்கலைன்னா ஊழியக்காரர் அதை செய்ய, அதை திருத்து, அதை நடத்துன்னு சொல்கிறதுக்கு ரைட் இருக்கு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி இருக்குமா இருக்காதா? சில பேர் பாட்டு பாடும்போது இந்த கையை இந்த அப்படி படுக்க போட்டுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. என் தட்டுன்னு என்ன, சடச்சடன்னு விரலெல்லாம் முறிஞ்சு கீழே விழுந்துடும். தட்டி பாடணும். என்னைக்கு சபையில் நிலஞ்சனோ அன்றைக்கு கை தட்ட ஆரம்பித்தது 84 நான் விடுறது கிடையாது. மனமாற மன ரம்பீகமாக பாடி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவேன் நான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 1 கொரிந்தியர் எல்லாரும் எடுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
27வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 11:27 இப்படி இருக்க எவனும் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இந்த வால்யூமை லேசாக குறைக்க தெரியுமா? இது எந்த லைனில் பார்த்து ஒரு பாயிண்ட் குறைச்சா போதும். இந்த விசில் வந்துக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் பார்த்து குறைப்பான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை சோதரிப்பான். தேவனுக்கு மகிமை. இப்போ இந்த திருவிருந்து ஆராதனை எடுக்கும்போது அபாத்திரமாக நம்ம எடுக்கக்கூடாது. அபாத்திரமாய் அல்லேலூயா. அபாத்திரமாக நம்ம எடுக்கக்கூடாது, பாத்திரமாக எடுக்கணும். ஒரு கோபம் இருக்குது, பெருமை இருக்குது, மேட்டிமை இருக்குது, வைராக்கியமாக இருக்குது, பழி வாங்குகிற குணங்கள் இருக்குது. இதோடு நம்ம எடுக்கக்கூடாது. அறிக்கை பண்ணி விட்டுறணும், அறிக்கை பண்ணி விட்டுறணும். ஒவ்வொரு மாதமும் திருவிருந்துக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் 1ஆம் தேதி திருவிருந்தாராதனை நடக்கும். ஆண்டவர் சொன்னபடி வசனங்களை பேசி பாடல்களை பாடி உம்முடைய சரீரத்தை கொடுத்து உம்முடைய இரத்தத்தை கொடுத்து, சரீரத்தை கொடுக்குவதற்கு பரிசுத்தப்படுத்தும், இரத்தத்தை கொடுப்பதற்கு பரிசுத்தப்படுத்தும், சரீரத்தை புசிக்க பரிசுத்தப்படுத்தும், இரத்தத்தை பானம் பண்ண பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு சகோதரிகளையும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தோடு அந்த ஆராதனை நாங்கள் நிறைவேற்ற அனுக்கிரகம் சென்று காத்திருந்து நான் போராடி நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஏன்னா ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது அபாத்திரமாக போஜனபானம் பண்ணிடக்கூடாது. அபாத்திரமாய் அல்லேலூயா. ஆமாம், அபாத்திரமாய். ஸ்தோத்திரம். சங்கீதம் 16:5 சங்கீதம் 16:5 கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின். அப்போ நம்முடைய பாத்திரத்தில் யாருக்கு பங்கு இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருக்கு பங்கு இருக்குதுங்க. ஒரு தகப்பனுக்கு 2 பையங்க பிறந்தாங்க, பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா தகப்பனுடைய சொத்து 2 பேர்த்துக்கும் பங்கு இருக்கிறது போல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய பாத்திரத்திலும் ஆண்டவருக்கு என்ன இருக்குது? அவர் நம்ம பாத்திரத்தில் அவர் பங்குதாரியாக இருக்கிறார். பங்கு கொடுக்கணுங்க, அவருக்கு பாத்திரத்தில் பங்கு கொடுக்கணும். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவாங்க. தேவனுக்கு மகிமை. நல்ல ஆவிக்குரிய காரியங்களில் சந்தோஷமாக இருக்கணும். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் பிரச்சனை வரவே கூடாது. ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு பரிசுத்த சகோதரிக்கு தங்க பானையே உடைஞ்சாலும் கோபப்படாமல் பேச தயவு செய்து நீங்கள் கற்றுக்கொண்டே ஆகணும். கோபம் வரும்போது கோபப்படுறது, சண்டை போட வாய்ப்பு வரும்போது சண்டை போடுறது, அடிக்கிற வாய்ப்பு வரும்போது அடிக்கிறது, இது பிரயோஜனப்படாதுங்க, பிரயோஜனப்படாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கிறிஸ்துவை போல இல்லைனாலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களை போலையாவது நாம் இருக்கணும், முயற்சி பண்ணணும். ஒரு நேரம் தனியாக உட்காந்து சகோதரிகள் யோசித்து, எனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா, எனக்குள்ளே இருக்கலாம் சரியா, எனக்குள்ளே இருக்கிறது சரியில்லையா, எது சரி எது சரியில்லை, எதை விடணும் எதை நமக்குள்ளே நிலை நிறுத்தணும், இதை யோசித்து டெய்லி நீங்கள் உங்களை சுத்திக்கிறீங்க. அல்லேலூயா. டெய்லி என்ன செய்யுங்க? சுத்திக்கிறீங்க. நீங்கள் இந்த நிலைமையை நான் அடைய எவ்வளவு போராடினேன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். எவ்வளவு நான் பிரயாசப்பட்டேன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் 20 வருஷம் 25 வருஷம் ஆராதிக்கிற ஒரு பிள்ளைய மியூசிக் போட்டு ஒரு பாட்டு பாடுப்பான்னு சொன்னால் அப்படி அழகாக பாடுற மாதிரி வளர்ச்சி இல்லை.
ஏன்னா ஸ்கூலுக்கு 6 நாள் போகிறாங்க, ஸ்கூலுக்கு 6 நாள் போகிறாங்க, வேலைக்கு 6 நாள் போகிறாங்க, சபைக்கு 1 நாள் தான் வர்றாங்க. இந்த 1 நாளில் இங்கே எவ்வளவு இது பண்ண முடியும்? குடும்பத்தில் அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து நம்ம திடப்படுத்தணும், பயிற்சி கொடுத்து திடப்படுத்தணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பயிற்சி கொடுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற பையனானாலும் கர்த்தருடைய பாத்திரமாக இருக்கணும், பொண்ணானாலும் கர்த்தருடைய பாத்திரமாக இருக்கணும். அவங்க கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களாய் மாற்றணும். ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை விடாதீங்க. தேவன் ஒரு 2000 ஆராதனை செய்ய உங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்காருன்னா 1200 ஆராதனை செஞ்சுட்டு 800 ஆராதனை விட்டுருந்தோம்னு சொன்னால் அங்கே ஃபெயிலான நிலையில் தான் நம்ம நிற்போம். கொஞ்சம் கவனிக்கணும். 54 வருஷத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் விட்டது கிடையாது. சபையில் இருந்த எத்தனை ஆராதனை நின்று நடத்திக்கிட்டே இருக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு ஒரு முடிவு நாட்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் நாட்கள் முடியறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும்? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இருபதில் இந்த உலகம் நம்ம மேலே பிரியப்படுற மாதிரி 60 இந்த உலகம் நம்ம மேலே பிரியப்படாது. அந்த 60 நம்ம மேல் பிரியமாக இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அப்பொழுதும் தேவன் கைவிட மாட்டார். அன்றைக்கும் போஷித்து அவர் காப்பாற்றுவார். என் அந்திய காலத்துக்கு என்ன செய்வேன்னு நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்றுவார். முதிர்வதிலும் அவர்கள் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு சிக்கன் குனியா காய்ச்சல் வந்துருச்சுங்க. கொரோனா எனக்கு வந்துருச்சு. வண்டியில் விழுந்து இடுப்பு இந்த பாருங்க இப்படி தெரியுதுங்க. அந்த இடுப்பு எலும்பு ஓட்டையாக டாக்டர் சார் காட்டுறாருங்க, பாருங்கள் எக்ஸ்ரேன்ட்டு. அப்படியே எலும்பு பாதி எலும்புக்கு மேலே முறிஞ்சு போச்சுங்க. ஆப்ரேஷன் பண்ண முடியாது. பெட் ரெஸ்ட்லேயே அதை சரி பண்ணுங்க. மிக ஜாக்கிரதையாக இருந்தால் பெருங்கொண்ட வேலைகளுக்கு உங்களால் முடியாது. லேஸ் பாஸாக எந்திரிக்க போக சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்க தான் முடியும் அப்படின்னார். எனக்கு என் இருதயம் அப்படியே ஒட்டையுது, நொறுங்குது என் இருதயம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆண்டவருடைய ஆராதனை நடத்தி ஆகணுமே. தேவனுடைய வைராக்கியம். அப்படியே 7:15 எந்திரிச்சு அப்படியே மெதுவாக வந்துட்டங்க ஆராதனைக்கு. வியாழக்கிழமை விழுந்தேன், வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தினேன். ஏன்னா நான் சாகு வரைக்கும் பூமியில் தேவனுடைய ஆராதனை ஒன்று விட்டம்ன்றது இருக்கக்கூடாது. ஒரு ஆராதனை விட்டுட்டாங்கிறது இருக்கக்கூடாதுன்னே நான் ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.